வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இவர்களின் பொய்யான உபதேசத்துக்கு இரையாக போயிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்க விடாமல் அவர்களை சீரழிய பண்ணுகிற உபதேசம் சாத்தானால் அவனுடைய ஊழியக்காரர் மூலம் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு சதி என்பதன கிறிஸ்தவர்கள் இன்னும் உணராமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்துக்குள் தேவையானது என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் சொன்னதே தவிர இந்த மாதிரி பொய்யான உபதேசங்கள் அல்ல. அவ கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு 1 கொரிந்தியர் 2:2 என்ன சொல்கிறது? லூக்கா 9:23 என்ன சொல்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 என்ன சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கிறிஸ்துவுக்குள் இருப்பதே கிறிஸ்தவத்தின் முக்கியத்துவம்.